கடவுளை நம்பாத அந்த ப்ரொஃபசர் சகோதரருக்கு இது ஒன்றுமே இல்லை. இதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் தன்னுடைய ரூமுக்கு திரும்பினார். சிறிது நேரத்தில் அவருடைய ரூம் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. உடனே இந்த ப்ரொஃபசர் கதவை திறந்தார். அவருடைய சகோதரர் டாக்டர் சங்கர் ராஜுலு அங்கு நின்றிருந்தார். ப்ரொஃபசருக்கு ஒரே குழப்பம். இப்பொழுதுதானே நீ சென்றாய், என்னுடைய ரூமுக்கு போக வேண்டும் என்று சொல்லி சென்றார். இப்பொழுது என்ன விஷயம் என்று கேட்டார். டாக்டர் சங்கர் ராஜுலு எதுவுமே பேசவில்லை. சைகையால் தன்னை பின்தொடர்ந்து வரும்படி கூறினார். இவருடைய குழப்பத்தில் இவரும் ஏது என்ன என்று கேட்காமல் அவர் பின்னாடியே சென்றார். டாக்டர் சங்கர் ராஜுலு அந்த யூனிவர்சிட்டியில் பின்னால் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரூமுக்கு அவரை கூட்டிச் சென்றார். அந்த ரூம் கதவை திறக்க சொன்னார். அதை திறந்து பார்த்தால் அந்த வைஸ் சான்சலர் எத்தனையோ லட்சங்களுக்கு வாங்கிய அத்தனை புத்தகங்களும் அங்கே